பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. வாவ், இவ்ளோ காஸ்ட்லியான கார் யாரோடது? இது டோனி தனேஜாவோட காரு. அவர் இங்க புதுசா சேர்ந்திருக்காரு. அவர் ரொம்ப பெரிய பணக்காரரு. நீங்க கிளாஸ் ரூமுக்கு போங்க. அவர் அங்க சாக்லேட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. போங்க போங்க போங்க. டோனி 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 இதெல்லாம் சீட்டிங். இவன் சாக்லேட் கொடுத்துதான் அவனை ஜெயிச்சிருக்கான். ஆமா ஆமா, அவன் சீட்டர் பா, சீட்டர். அப்படியா? அப்ப நீ வந்து என்கிட்ட மோது சாக்லேட் இல்லாம என்ன தோக்கடிச்சு காட்டு. கமான். இல்ல, நான்லாம் போட்டிக்கு வரலப்பா. நான் இங்க படிக்க தான் வந்திருக்கேன், போட்டி போடுறதுக்காக வரல. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவன் பயந்துட்டான். ஒருவேளை இவன் என் கூட மோதலன்னா இவன் தலையில அடிக்கிற எல்லாருக்குமே நான் சாக்லேட்ஸ் கொடுப்பேன். இந்தாங்க. ஆதி, எல்லாரும் தலையில கொட்டினாங்கன்னா தலை வீங்கிடும். அதுக்கு பதிலா நீ போட்டிலே கலந்துக்கலாம். தலையாவது தப்பிக்கும். நீ யாரு? சிவா. என்னோட பேரு சிவா. நாம இங்க படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், சண்டை போடுறதுக்காக இல்ல. அவன் இல்லன்னா என்ன? இப்ப நீ என்கிட்ட மோதிதான் ஆகணும். இல்லன்னா கிளாஸ்ல உள்ள எல்லாருக்கும் முன்னாடி தோல்வியை ஏத்துக்க. புரிஞ்சுதா? சிவா தோத்ததா சரித்திரமே இல்ல. சிவா, கமான், அவனோட தலைகணத்தை உடைச்சிடு. அவன் ரொம்ப சீட் போடுறான்பா. ஓகே, நான் உங்ககிட்ட மோதணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ தோத்துட்டனா ஸ்கூல்ல இதுக்கப்புறம் எந்த தப்பான விஷயத்தையும் பண்ணவே கூடாது. நாம படிக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு வரோம். என்ன, ஓகேவா? இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். டோனி எப்பவுமே தோக்க மாட்டான். கமான். சிவா 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 அந்த சிவாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கிளாஸ்ல அத்தனை பேர் முன்னாடி உன்னை தோக்கடிச்சிருப்பான். நீங்க கவலைப்படாதீங்க, ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடியே நான் அவமானப்படுத்துறேன். இந்தாங்க, இந்த ஜூஸ குடிங்க. எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம். என்ன அவமானப்படுத்தின அவனை நான் இப்பவே பழி வாங்கி ஆகணும். கவலைப்படாதீங்க டோனி, இந்த பப்பு அங்கிள் என்ன பண்றேங்கிறத பாத்துக்கிட்டே இருங்க. சிவா, தள்ளி போ. அந்த காளமாடு உன்கிட்ட தான் வந்துட்டு இருக்கு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இது நம்ம பிளான்லயே இல்லைங்க. டோனி தம்பியை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஸ்கூலுக்கு வந்த புது பையன் டோனி காலை மாட்டிக்கிட்டான். நம்ம ஸ்கூலோட சூப்பர் ஹீரோ தன்னோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு டோனியை காப்பாத்த போயிட்டு இருக்கான். இதோ கிட்ட போயிட்டான். காப்பாத்த போறாரு. என்ன இது?
வெறி பிடிச்ச காலமாடு சைக்கிள முட்டிடுச்சு. இப்ப எல்லாருக்கும் டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. காலமாடு ஜெயிக்க போகுதா இல்ல சிவா ஜெயிக்க போறானா? நம்ம சிவா சைக்கிள் எடுத்துட்டு காத்துல பறந்து போயிட்டு இருக்காரு. என் கையை பிடிச்சுக்கோ. இல்ல எனக்கு பயமா இருக்கு. டோனி தப்பிப்பானா மாட்டானா? சிவாவும் காப்பாத்த எவ்வளவு முயற்சி பண்றாரு. ஆனா டோனி பயந்துகிட்டே வர மாட்டேன்னு சொல்றான். அடடா யாரங்க பாருங்க, சிவா டோனிய காலமாட்ல இருந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். நம்மளோட சிவா ஜெயிச்சுட்டான். காப்பாத்தின டோனிய பத்திரமா தரைய இருக்கிறதுக்காக சிவா மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான். இதோ வந்துட்டான். டோனி தம்பி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். இந்த புல்லால என்ன பண்ண முடியும்? நான் சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி சத்தம் போட்டேன். நான் என்னோட புல் ரைடை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த சிவா வந்துட்டான். என்னோட ரைடை இவன் வீணாக்கிட்டான். ரைட வீணாக்கிட்டானா? நீ அநியாயத்துக்கு ரொம்ப செல்ஃபிஷா பேசுற. வா சிவா, இவன் உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா உன்னையே அவன் குறை சொல்லி பேசிட்டு இருக்கான். தம்பி டோனி, உன் பின்னாடி பாரு காலமாடு. எங்க காப்பாத்துங்க. வா, என் கையை பிடிச்சுக்கோ. இல்ல வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. இல்ல டோனி தம்பி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த சிவாவை பத்தின கவலையா நீங்க விடுங்க. இந்த தடவை தான் என்னோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்த தடவை பிளான் ஃபெயில் ஆகாது. பப்பு அங்கிள், சிவாவோட தைரியத்துக்கு அவனோட சைக்கிள் தான் காரணம்ன்ற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சிவா கிட்ட இருக்கிற சைக்கிளை விட எனக்கு ரொம்ப நல்ல சைக்கிள் வேணும். நான் என்னோட ஹைடெக் சைக்கிள்ல ரேஸ் பண்ணுவேன். ரேஸ்ல ஜெயிச்சிட்டேன்னா அப்புறம் நான் யாருன்றதை எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. நீங்க எங்க இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி ஒரு சைக்கிளை கொண்டு வாங்க. அடடா, நமக்கு இப்ப பணமலை கொட்ட போகுது. அட்ரா சக்க. ஆனா டோனி தம்பி, ஹைடெக் சைக்கிளோட விலை ரொம்ப அதிகமாச்சே. ஒரு 2-3 லட்சமாவது செலவாக. அதான் என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது. அதுவும் இல்லாம பாஸ் கிட்ட என்னால அவ்வளவு பணத்தை கேட்க முடியாது. அதுவும் இல்லாம இவ்வளவு பணம் எதுக்குன்னு என்ன கேள்வி கேட்பாரு. இந்தாங்க பிடிங்க. பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் பாக்கெட் மணி பணம் நிறைய என்கிட்ட இருக்கு. ஓ, ஏய் சிவா, கமான், சைக்கிள் ரேஸ்க்கு வரியா? இங்க பாரு, எனக்கு ரேஸ்ல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கல்ல, சிவா என் சைக்கிளை பார்த்து பயந்து போயிட்டான். இவன் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தோல்வியை ஒத்துக்கிட்டான். இது 27 கேர்ள்ஸ் உடைய சைக்கிள். சிவாவால மட்டும் கிடையாது, என்கிட்ட யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டோனியோட சைக்கிள் ரொம்பவே நல்லா இருக்கு. கிவ் ஹிம் a big hand. நீ ஜெயிச்சிட்ட டோனி. வா, நாம இப்ப கிளாஸுக்கு போகலாம். பப்பு அங்கிள், சிவா என் கூட ரேஸ்க்கு வர தயாராவே இல்ல. இப்ப நான் சிவாவை எப்படி அவமானப்படுத்த போறேன்? அட டோனி தம்பி, இந்த பப்பு இருக்கும்போது நீங்க எதுக்கு அதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க? சிவா கண்டிப்பா ரேஸ்ல கலந்துக்குவான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நான் சொல்றேன் கேளுங்க. என்ன விடுங்க, என்ன பண்றீங்க நீங்க? ரேவா நிறுத்துங்க, ஸ்டாப். சிவா சீக்கிரமா வா, ரேவாவை சில பேர் கடத்திட்டு போறாங்க. வேகமா வா. ரேவாக்கு என்னாச்சு? ஹலோ சிவா, உன்னோட ஃப்ரெண்டு ரேவாவை நீ தேடிக்கிட்டு இருக்கியா? அவ நம்ம கையில தான்ப்பா இருக்கா. நீ யாருன்னு சொல்லு. என் ஹிஸ்டரி எல்லாம் உனக்கு எதுக்கு? நீ உன் ஃப்ரெண்ட காப்பாத்தணும்னு நினைச்சன்னா டோனி கூட நீ சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கணும். நீ ரேஸ்ல கலந்து ஜெயிச்சிட்டன்னா ரேவாவை நான் அனுப்பி வைக்கிறேன். நீ பண்றது தப்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிவா என் கூட ரேஸ்ல போட்டி போட ரெடியா இருக்கான். அதனால யாரும் இந்த ரேஸை மிஸ் பண்ணிடாதீங்க, புரியுதா? இந்த ரேஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. On your marks, get set, go.
பாப்பா அங்கிள் நல்லா கேளுங்க, சிவா என்னை விட வேகமா முன்னேறி போய்கிட்டு இருக்கான். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க டோனி தம்பி. சிவா ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கவலையை விடுங்க, நீங்க முன்னேறி போய்கிட்டே இருங்க. பாய் பாய் சிவா. அங்கிள் எனக்கு வழியை விடுங்க. அடுத்தவங்களுக்கு வழி விட்டு எங்களுக்கு பழக்கம் இல்ல தம்பி. நீ தான் எங்களை தாண்டி முன்னேறி போய் ஆகணும். சிவா, என்னோட பேரு சிவா. பாஸ், நாங்க சிவாக்கு தொல்லை கொடுக்கலான்னு வந்தா அவன் எங்களை துவச்சு போட்டுட்டு போயிட்டா பாஸ். என்னது? ஒரு சின்ன பையன்கிட்ட நீங்க அடி வாங்கிட்டீங்களா? அவனுக்கு பையனை சொன்னா பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லி அடிச்சா பாஸ். எஸ், இதுக்கப்புறம் நான் தான் ஜெயிக்க போறேன். ஓ, என்ன இது? நான் ஜெயிக்க போறது இல்ல. அங்கிள், சிவா என்னை விட வேகமா போய்கிட்டு இருக்கான். அந்த ரவுடிங்க எல்லாம் என்ன ஆனாங்க? சிவா, நீ இந்த ரேஸ்ல தோத்துதான் ஆகணும். நீ ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்க முயற்சி பண்ணனா உன்னோட ஃப்ரெண்ட் இங்க சிரமப்படுவா. உன் ஃப்ரெண்டோட குரலை கேட்கணுமா? இரு, சொல்லு அவன் கிட்ட நீ எவ்வளவு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கேன்னு. ஹலோ சிவா, ரேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வெரி நைஸ் ரேவா. ஆஹா, நீ என்ன சீனை மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த சீன்ல நீ பயந்து சிவாவை கூப்பிடணும். உன்னை கடத்திட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. அங்கிள், நான் எதுக்காக பயப்படணும்? நியாயப்படி பார்த்தா பயப்பட வேண்டியது நான் இல்ல, நீங்க தான் பயப்படணும். அங்கிள், சிவா வரதுக்கு எப்படி லேட் ஆகும்? அது வரைக்கும் நீங்க எனக்கு கூல் ட்ரிங்க்ஸும் ஸ்நாக்ஸும் கொண்டு வந்து தர முடியுமா? நான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கேன், பிக்னிக் கூட்டு வரல. கொஞ்சமாவது பயம் இருக்க வேணா? பாய் பாய் சிவா. இதுக்கப்புறம் உன்னால எப்படி ஜெயிக்க முடியும்? பாப்பு அங்கிள், சிவா மறுபடியும் என் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். அவனோட சைக்கிள் மறுபடியும் சரியாயிடுச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க முன்னாடி தெரியல மலைக்கு நடுவுல ஒரு குறுக்கு வழி இருக்குல்ல, அதுக்குள்ள போந்து நீங்க வந்துருங்க. சிவாவால அந்த வழியை கிராஸ் பண்ண முடியாது. டோனியோட சைக்கிளும் பறக்குமாப்பா? அண்ணா, சிவாவோட சைக்கிளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். டோனி, இந்த ரேஸ் அவசியமே இல்ல. ரேவா எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லிடு. நான் இப்ப சொல்ல மாட்டேன் சிவா. இங்க பாரு, என்னோட சைக்கிள் நம்பர் 1 அப்படின்றத நான் நிரூபிச்சே ஆகணும்.
சிவா, இப்ப டயரே ஒழுங்கா இல்லாம உன்னால எப்படி இந்த ரேஸ்ல ஜெயிக்க முடியும்? நில்லு டோனி. வேண்டாம். அங்கிள், என் கண்ணுக்கு உங்க 2 கண்ணை சுத்தி கருப்பா இருக்கிற மாதிரி தோணுதே. என்ன என் கண்ணு கருப்பா இருக்கா? என்ன விளையாடுறியா? என்னோட கண்ணு நல்லா தானே இருக்கு. இப்ப நல்லாதான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கருப்பாயிடும் பாருங்களேன். அங்க பாருங்க, சிவா நேரா இங்கதான் வந்துட்டு இருக்கான். நீ எப்படி இங்க வந்த? நீ என் பக்கத்துல வராத. நீ பக்கத்துல வந்தா இந்த பொண்ணோட கதை அவ்வளவுதான் சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அங்கிள், இப்போ கண்ணாடி எடுத்து உங்க கண்ணை பாருங்க. இங்க பாரு சிவா, ஐ எம் சோ சாரி. உன்கிட்ட நான் ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன்ப்பா. இருந்தாலும் நீ 2 தடவை என் ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்க. நீ ஒரு ட்ரூ ஹீரோ. அண்ட் யுவர் சைக்கிள் இஸ் சைக்கிள் நம்பர் 1. அங்க பாருங்க, ஹெலிகாப்டர். நீங்க எல்லாரும் என்னப்பா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது கொசு மருந்து தான். கொஞ்ச நேரத்துல எல்லாம் நார்மல் ஆயிடும். யாரும் நீங்களாம் எல்லாரும் விட்டுட்டு போயிடுங்க. நீங்களே இவங்களை காப்பாத்துங்க தாத்தா. ஹலோ லட்டு சிங் சார். யாருன்னு தெரியல சார். சில பேர் வந்து எல்லாரையும் மயக்கமாக்கி அவங்கள ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறாங்க சார். அட, இந்த புகை எங்கிருந்து வருது? என்னது இது? ஹலோ, என்ன ஆச்சுன்னு விவரமா சொல்லுங்க. ஹலோ, இதை தவிர என்கிட்ட இப்ப வேற வழியே இல்ல. ஹலோ சிவா. சொல்லுங்க லட்டு சிங் அங்கிள். மார்க்கெட்ல சில பேர் மேல மயக்க மருந்து அடிச்சு அவங்க எல்லாரையும் கிட்னாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே லட்டு சிங் அங்கிள், நான் இப்பவே அங்க போறேன். யோ கான்ஸ்டபிள், எங்க இருக்க? சீக்கிரம் வாயா, நம்ம இப்ப உடனே மார்க்கெட்டுக்கு போய் ஆகணும். ஓகே சார். அங்கிள், எல்லாரையும் விட்டுருங்க. சின்ன பையா, இங்க இருந்து போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, நம்ம தாத்தாவே ஹெலிகாப்டர் ஏத்திட்டாங்க.
ஹெலிகாப்டர்ல போய் ஏறிடலாம். ஆதி யூடி சீக்கிரமா சிவாவை தூக்கிட்டு போங்க. சீக்கிரம் தூக்குங்க. சிவா சிவாவுக்கு என்ன ஆச்சு? அவங்கெல்லாம் எங்க போனாங்க? நான் அவங்கள விட மாட்டேன். லட்டு சிங் சார், நம்ம சிவா மயங்க விழுந்துட்டான். முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். வாங்க சார், சீக்கிரம். உங்க எல்லாரையும் இங்க நான் வரவேற்கிறேன். ராணா ஜங் பஹாதூரோட ஃபேமிலி ஐலாண்டுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். யோ, யாரையா நீ? எங்க எல்லாரையும் எங்க ஏரியால இருந்து கடத்திட்டு இங்க வந்துட்டு இப்போ வரவேற்கிறான்னு சொல்ற? உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இல்லனா நான் உங்களை ஸ்பெஷலா வரவேற்பு கொடுத்திருப்பேன். சரி, அதை விடுங்க. நான் தான் இந்த ஐலாண்டோட ஓனர். அப்புறம் இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எல்லாமே என்னோட ப்ராப்பர்ட்டி தான். நீங்க எல்லாருமே இங்க நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். ஒருவேளை நீங்க விரும்புனீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ கூட இந்த இடத்துக்கு வர வைக்கலாம். அதுக்கப்புறமா நாம எல்லாரும் இங்க ஒன்னா ஒரே ஃபேமிலியா வாழலாம். எப்படி? நீங்கெல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் என் வீட்டுக்கு போய் ஆகணும். சரி சரி, இருங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால நான் உங்களை அனுப்புறேன். நாங்களும் போறோம். நாங்க தாத்தா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க. நாங்களும் வீட்டுக்கு போய் ஆகணும். அப்போ சரி, நீங்க எல்லாரும் இங்க இருந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போங்க. நான் உங்களை இங்க இருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். சங்கரா, இவங்களுக்கு ஒரு ரப்பர் போட்டை கொடுத்து அனுப்பு, புரிஞ்சுதா? இவங்கள மரியாதையோட இங்க இருந்து அனுப்பி வை. பார்த்து ஜாக்கிரதையா போங்க. நல்ல வேலை, தப்பிச்சு வந்தோம். விட்டுருந்தா நம்மளே அங்க இருக்க வச்சிருப்பான். சாமி, சீக்கிரம் வண்டி ஓட்டியா, வீட்டுக்கு போய் சேரணும். ஏன் நேரம் போனா வேதாசிட்டி வந்துடும். என்ன இப்படி ஆடுது? மாதிரி தானா? என்ன இது? என்ன இது தாத்தா? இந்த ஷார்க் எங்க இருந்து வந்துச்சு? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. உங்களோட ஆசை நிறைவேறிடுச்சுல்ல? நாங்க போக மாட்டோம். நாங்க திரும்ப கண்டிப்பா போக மாட்டோம். ராணா ஜங் பஹாதூருக்கு சண்டை போடுறதுனா சுத்தமா பிடிக்காது. அதனால சீக்கிரமா சொல்லிடுங்க, உங்கள யார் இந்த ஐலாண்ட்ல இருக்க மாட்டேன்னு சொல்ல போறீங்க? நாங்க இங்கேயே இருந்துடுறோங்க. ரொம்ப நல்ல விஷயம். இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் நான் ரொம்ப பாசமா உருவாக்குன இந்த ஐலாண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த இடத்துக்கு நான் ஓனர் அப்படின்றதுனால உங்க எல்லாருக்கும் நான் சரியான ஒரு வேலையை ரொம்ப நல்லா சரி பார்த்து உங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க போறேன். இப்ப எல்லாரும் என் கூட சொல்லுங்க, ஹாப்பி ஃபேமிலி வாழ்கன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் இதுல இருந்து ஒரு கேப்பை எடுத்து போட்டுக்கோங்க, போங்க. அப்புறம் இதுல கேமரா பிக்ஸ் பண்ணி இருக்கு. எனக்கு ஒவ்வொரு நொடியும் என்ன நடக்குதுன்னு நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. ப்ளீஸ் இந்த கேப்பை கழட்டாதீங்க, இல்லனா உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும்.
லட்டு சிங் அங்கிள், அந்த ஹெலிகாப்டர் இந்த டைரக்ஷன்ல தான் போயிருக்கு. கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு ஐலாண்ட் இருக்கணும். லட்டு சிங் அங்கிள் சொன்ன மாதிரி அங்க ஒரு ஐலாண்ட் இருக்கு. இதை தவிர கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வேற எந்த ஐலாண்டுமே இல்ல. எஸ், அங்க ஒரு ஹெலிகாப்டரும் பறந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இதுவா தான் இருக்கணும். அங்கதான் எல்லாரும் இருப்பாங்க. வாங்க சிவா, நைட் ஆக போகுது. லைட் போட்டா அவங்க நம்மள பாத்துருவாங்க. வேகமா மோட்டர் ஆன் பண்ணி கிட்ட போலான்னு பார்த்தாலும் இந்த இன்ஜின்ல இருந்து வர சவுண்ட வச்சு அவங்க நம்மள ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. டோன்ட் வரி ரேவா, என்கிட்ட இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் இருக்கு. லட்டு சிங் அங்கிள், மோட்டார் போட்டோட என்ஜினை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்க யூனிஃபார்மையும் சேஞ்ச் பண்ணி சாதாரணமான ட்ரெஸ்ல வாங்க. இல்லைன்னா உங்களை பார்த்ததுமே நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே சிவா. என்னோட அன்பான ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஃபேமிலியில எல்லாருமே பிசிக்கலி ரொம்ப ஃபிட்டா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வேற ஒண்ணும் இல்ல. யாருக்கெல்லாம் மார்னிங் எக்ஸசைஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். விருப்பம் இல்லாதவங்க கைய தூக்கலாம். தேஜா, இவங்க திரும்ப வீட்டுக்கு போறதுக்காக ரப்பர் போட்டை தயார் பண்ண சீக்கிரம், உடனே. இல்ல, நாங்க ஃபிட்டா இருக்கணும். நாங்க திரும்ப போக மாட்டோம். வெரி குட். I love my family. ஓடுங்க ஓடுங்க, நல்லா ஓடுங்க. 1 2 1 2 1 2 1 2. நேரத்தை வீணடிக்காதீங்க, ஓடுங்க, வேகமா ஓடுங்க. என்னால ஓட முடியல. நீங்க ஓட வேண்டாம். தாத்தா அதோ இருக்காரு. எப்படி இருக்கீங்க தாத்தா? சிவா, சிவா நீ வந்துட்டியா? நாங்கள தப்பிச்ச மாதிரிப்பா. இங்க பாருப்பா, என்ன எந்த நிலைமை காலாக்கி இருக்காங்கன்னு பாருப்பா நீயே. ஆஹா, லட்டு சிங் சார் நீங்களா? அந்த ராணா ஜங் பஹாதூரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க, சீக்கிரம் காப்பாத்துங்க. அவ எங்களை கைதி மாதிரி வச்சிருக்கா. ஓ, புது விருந்தாளிங்கெல்லாம் இங்க வந்திருக்காங்க போல இருக்கு. அந்த ஷாப் நம்பர் 45ல ஏதோ எனக்கு சரியா நடக்கிற மாதிரி தெரியலையே. அவன் ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கே. எல்லாரையும் மிரட்டி ஒரே ஃபேமிலி ஆக்கிட்டு இருக்கான். வணக்கம் நண்பர்களே. ஷாப் நம்பர் 45ஓட ஓனர் சந்தோஷமா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சுவாமி அங்கிள், ஷாப் நம்பர் 45 உங்களோடது தான். அச்சோ, அப்படியா? இல்ல இல்ல முதலாளி, நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். இங்க பாருங்க, நான் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க சந்தோஷமா இருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்ப லஞ்ச் டைம் வந்துருச்சு. எல்லாரும் ஃபேமிலி டேபிள்ல என்ன வந்து மீட் பண்ணுங்க. அங்கா டங்கா, நீங்க போயிட்டு அவங்கள வெல்கம் பண்ணுங்க. இங்க என்னதான் நடக்குது சிவா? ரேவா, இது இவங்களோட சந்தோஷம் கிடையாது, பயம். தாத்தா, நீங்க எல்லாரும் போங்க, நான் ஏதாவது பண்றேன். ஏய் ஓல்டு மேன், எதுக்காக நீ இந்த பசங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அங்கிள், வயசானவங்க கிட்ட மரியாதையா பேசுங்க. அப்படியா? நான் மரியாதையா தானே பேசுறேன். அது சரி சின்ன பையா, நீ எப்படி இங்க வந்த? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
சீக்கிரம் வாங்க, நம்ம போய் எங்கேயாவது மறைஞ்சுக்கணும். அப்பதான் அவனோட ஆளுங்களால நம்மள பிடிக்க முடியாது. நண்பர்களே, இப்ப நமக்கு முன்னாடி ரொம்ப ஸ்பெஷலான விருந்தாளிங்க வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க வந்த உடனே அடிதடியே ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், என்னோட இந்த ஐலாண்ட் ஒரு ஃபேமிலி ஐலாண்ட். நாம எல்லாரும் இங்க அன்பா பாசமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். யாராவது சண்டை போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வைங்க, அவங்க ஆசையை இந்த ஸ்டேடியம்ல நிறைவேற்றிக்கோங்க. ஏன்னா அப்படியே எங்க எல்லாரையும் என்டர்டைன் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? ஓகே, ஸ்டார்ட் தி ஃபைட். சிவா, நீ ஒன்னும் பயப்படாத. 4 இல்ல இன்னும் 8 பைல்வான் வந்தாலும் இந்த லட்டு சிங் அசர மாட்டான், பாத்துக்க. இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். நான் எப்படி ஃபைட் பண்றேன்னு மட்டும் நின்னு பாரு. நான் உன் பின்னால நின்னுக்கிறேன். சின்ன பையன், நீ தள்ளி போயிடு, அடிக்கடி பற்ற போது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அங்கிள், அங்கிள் எங்க போனாரு? நான் ரொம்ப பாசமா தான் எல்லாருக்கிட்டையுமே நடந்துக்குவேன். யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன். நான் ஒரு ஃபேமிலி ஐலாண்ட உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. என்ன சகோதரர்களே, நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா வீட்டுக்கு தாராளமா போகலாம். என்ன எல்லாரும் இப்படி சொல்றாங்க? நீங்க இவங்களோட மனசுல பயத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க. இந்த சின்ன பையன் என்ன என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான்? இந்த சின்ன பையன் நம்மள ஃபாலோ பண்றத விட மாட்டான்னு நினைக்கிறேன். நான் இது எல்லாத்தையும் எதுக்காக பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. நான் இது வரைக்கும் வாழ்க்கையில தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். மத்தவங்கள நான் பார்க்கும்போது எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். என்னோட சொந்தங்கள் என் கூட இருந்தாக்கா நான் என்னோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சேன். ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்கல. யாருமே என்னை ஏத்துக்க விரும்பல. எல்லாரும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய பணம் சம்பாதிச்சு தான் இந்த ஐலாண்ட வாங்கினேன். அப்புறம் உங்களை மாதிரி ஆளுங்களை நான் கிட்னாப் பண்ணி இங்க கூட்டிட்டு வருவேன். எனக்குன்னு ஒரு அழகான ஃபேமிலியை உருவாக்கணும்னு நினைச்சேன். ஆனா சிவா, நீ என்னோட பிளானை வீணாக்கிட்ட. சிவா, வீணாக்கிட்ட. அங்கிள், அன்பால தான் ஒருத்தங்களோட மனசுல இடம் பிடிக்க முடியும், பயத்தால இல்ல. ஃபேமிலி அன்பால தான் உருவாகும், பயத்தால உருவாகாது. ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் முயற்சி பண்ணுங்க.
நீங்க சொல்ற மாதிரியே இனிமே நான் செய்யறேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் என்னோட பணபலத்தை வச்சு ஃபேமிலி ஐலாண்ட உருவாக்கணும்னு நினைச்சேன். ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட அன்பால ஒரு ஃபேமிலியை நிச்சயமா உருவாக்குவேன். அங்கிள், திருடின பணத்தை வச்சுக்கிட்டு எப்பவுமே யாராலையும் நிம்மதியா வாழவே முடியாது. எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க. சின்ன பையா, டைலாக் எல்லாம் நல்லா தான் பேசுறேன், ஆனா வழியில இருந்து நகர்ந்து போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பேக விடு, பேக விடுன்னு சொல்றேன்ல. தப்பிச்சு போயிட்டாங்களா? லட்டு சிங் சார் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஓ டேம் இட். திருடங்க வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க சார். திருடங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இல்ல லட்டு சிங், நீ இருக்கிற இந்த ஏரியாவுல திருட்டு இவ்வளவு ஈஸியா நடந்துகிட்டு இருக்கா? நீ உட்கார்ந்து என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு திருடனை கூட இது வரைக்கும் பிடிக்கல. திருடன் உன் கண்ணுல விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. சொல்றத நல்லா கேட்டுக்க. உன்கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் உனக்கு ஒரு டார்கெட் கொடுக்க போறேன். நாளைக்குள்ள லாக்அப் குள்ள குறைஞ்சது 10 திருடங்களாவது இருக்கணும். சார், நாளைக்குள்ள என்னால 10 இல்ல 15 பேரை கூட பிடிச்சு லாக்அப்ல போட முடியும். அப்ப சரி, நாளைக்குள்ள உன் லாக்அப்ல 15 பேர் இருக்கணும். ஜாஸ்தி சார், நான் சும்மா தான் சார் சொன்னேன் சார். சார், ஏதோ ஒண்ணு எடுத்து தாத்தரையில போட்டுக்குமா. தேவையில்லாம எதுக்காக சார் இவ்வளவு லென்த்தா டயலாக் பேசி மாட்டிக்கிட்டீங்க? இப்போ 15 திருடங்களை நீங்க எங்க போய் பிடிக்க போறீங்க? கான்ஸ்டபிளே, இந்த லட்டு சிங்கால முடியாத காரியம்னு ஒண்ணு கிடையாது. இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையில என்ன இருக்குன்னு கவனிச்சிருக்கியா? ஐ ஆம் பாசிபிள்னு இருக்கு. ஹலோ ஜென்டில்மேன், நான் உங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்ச நேரம் பேசலாமா? சரி சரி பேசுங்க, ஆனா ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்க வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், புரிஞ்சுதா? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். நான் மனிதர்களோட சுவாபத்தை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதிக்கிட்டு இருக்கேன். இது என்னோட சின்ன வயசு ஆசை, அதனால இந்த புக்கை எழுதிக்கிட்டு இருக்கேன். இளம் பருவங்கிறது ரொம்ப அழகான ஒரு பருவம். சிறு வயசுல நம்ம சாக்லேட்டை திருடுவோம், மத்தவங்க புத்தகத்தை மறைச்சு வைப்போம். இந்த மாதிரி நீங்களும் சின்ன வயசுல ஏதாவது பண்ணி இருக்கீங்களா? எனக்கு சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது மத்தவங்களோட டிஃபனை திருடி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க வேற, எங்க டீச்சர் வரதுக்குள்ள நான் சாக்கையும் டஸ்டரையும் திருடி வச்சுப்பேன். எங்க டீச்சர் கிளாஸ்க்குள்ள வந்து சாக்கையும் டஸ்டரும் தேடி தேடியே கிளாஸ் காலி ஆயிடும். நாங்க எல்லாரும் சந்தோஷமா ஓபி அடிப்போம். நான் இவங்கள மாதிரி சின்ன சின்ன சட்டைகள்லாம் பண்ணல. ஆனா விளையாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளோட பேனா பென்சில் எடுத்து ஒளிய வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதை நான் திரும்ப கொடுத்துடுவேன். அப்படின்னா நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு தடவையாவது திருடி இருக்கீங்க. ஓஹோ, you are all under arrest. எங்களை வெளியில விடுங்க. பீடாராம், லாக்கப்ப திறந்து விடுங்க. எங்களை விடுங்க. என்ன எங்க கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல பண்ண சின்ன சின்ன விளையாட்டுக்கெல்லாம் இப்ப ஜெயில தூக்கி போடுவாங்களா?
இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வ சாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. என்கிட்ட கமிஷனர் சார் நாளைக்குள்ள 15 திருடங்களை பிடிச்சு உள்ள போடணும்னு சொல்லி இருக்காரு. நீங்க எல்லாரும் திருடி இருக்கீங்க. அந்த திருட்டை எப்ப பண்ணா என்ன? திருட்டு தானே. கான்ஸ்டபிளே, இவங்க எல்லாரையும் ஒருத்தர் விடாம என்ன சீக்கிரமா எத்தனை பேர் இருக்காங்க சொல்லு. லட்டு சிங் சார், இங்க பாருங்க, நீங்க எங்க எல்லாரையும் ஏமாத்தி தான் புடிச்சு உள்ள போட்டிருக்கீங்க. எங்களை வெளியில விடுங்க. சார், ஒரு சின்ன டவுட், உள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணிட்டு வந்துடுறேன் சார். 1 2 3 4 5 சார் மொத்தம் உள்ள 10 பேர் தான் இருக்காங்க. யோ கான்ஸ்டபிளே, நீ சின்ன வயசுல ஏதாவது ஒண்ணு திருடி இருப்ப. கண்டிப்பா திருடி இருப்ப, அது எனக்கு நல்லா தெரியும். உன்னோட சேர்த்து 11 பேரு. சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார், வெளியே விடுங்க சார். நான் ஒரு போலீஸ் அதிகாரி சார், என்னையே தூக்கி இப்படி கம்பி என்ன வச்சிட்டீங்களே சார். லட்டு சிங் அங்கிள், ஏன் இவங்க எல்லாரும் உள்ள இருக்காங்க? சிவா, நாளைக்குள்ள 15 திருடங்களை செல்லுல போடணும்னு கமிஷனர் சார் என்கிட்ட ஆர்டர் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாரும் திருடுனதா தானா வந்து என்கிட்ட சொல்லி இருக்காங்க தெரியுமா? இவங்க திருடி இருக்காங்க. என்ன தேஜானி அங்கிள், சுவாமி அங்கிள், இவங்கெல்லாம் திருடி இருக்காங்களா? அட இல்லம்மா, நாங்க திருடவே இல்ல. சின்ன வயசுல நாங்க பண்ண சேட்டையெல்லாம் லட்டு சிங் திருட்டுன்னு நினைச்சு உள்ள தூக்கி போட்டாரு. லட்டு சிங் அங்கிள், தப்பு பண்ணாதவங்கள லாக்அப் குள்ள போடுறதுங்கிற விஷயம் கண்டிப்பா ரொம்ப தப்பானது. நோ சிவா, நாளைக்குள்ள என்னோட டார்கெட்டை நான் முடிச்சே ஆகணும். 11 திருடர்களை நான் புடிச்சிட்டேன். என்ன மீதி இருக்கிறது 4 பேர் தான். 1 2 3 4 4 3 2 1 only 4 தான் வேணும். சிவா, நீங்களும் சின்ன வயசுல ஏதாவது சேட்டைகள் பண்ணியிருப்பீங்கல்ல? சொல்லுங்க. சிவா, எந்த பதிலும் சொல்லாத. லட்டு சிங் சாரோட எண்ணம் சரியில்லை சிவா. யோடி, நீ கண்டிப்பா சின்ன வயசுல ஏதாவது ஒன்ன திருடி இருப்ப. ஆமா தானே, பயப்படாம பதில சொல்லே. லட்டு சிங் சார், நான் இப்பவும் சின்ன பையன்தான். நான் சொல்றது உண்மை. லட்டு சிங் அங்கிள், சரி அதெல்லாம் விடுங்க. டைமை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா உண்மையான திருடங்களை எல்லாம் எப்படி பிடிக்கலாம்னு பிளான் பண்ணுங்க. இப்போ லாக்அப்பை திறந்து இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. நீ சொல்றதால மட்டும்தான் இவங்க எல்லாரையும் நான் வெளியில அனுப்புறேன். இல்லன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான இன்ஸ்பெக்டர் சிவா. சரி லட்டு சிங் சார், நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறோம். நீங்க கொஞ்சம் உள்ள வந்தா நல்லா இருக்கும். வாங்க. அங்கிள், எந்த குரூப்பாவது வேன்ல போறத நீங்க பாத்தீங்களா அங்கிள்? இல்ல, நாங்க பார்க்கலப்பா. ஏய் நிலை, வேன்ல யாராவது இந்த பக்கம் குரூப்பா போனதை நீ பாத்தியா? இல்ல சார், நாங்க பார்க்கல. யாரே? ஓ நீயா, சரி படி. ஹலோ சிவா, நான் வேதா சிட்டி இன்டர்நேஷனல் பேங்க்குக்கு வெளியில இருக்கேன். பேங்க்குள்ள 10 பேர் சந்தேகப்படுற மாதிரி உள்ள போனதை நான் பார்த்தேன். நீ உடனே கிளம்பி இங்க வா சிவா. ஓகே ஆதி, ஐ அம் கமிங். நீ அங்கேயே இரு. லட்டு சிங் சார், அதோ அங்க இருக்காங்க பாருங்க. திருடிட்டு தப்பிக்க பாக்குறாங்க. ஏய், எல்லாரும் அங்கேயே நில்லுங்க, அசையக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்க 10 பேர் தானே இருக்கீங்க, ஆனா எனக்கு 15 திருடங்க வேணுமே. போங்க. உங்களால எனக்கு ஒரு யோசனை இல்ல. போங்க, இடத்த காலி பண்ணுங்க. லட்டு சிங் சார், என்ன பண்றீங்க? 10 திருடன்களை அப்படியே தப்பிக்க விட்டுட்டீங்க. அட என்னப்பா நீ, எனக்கு 15 திருடங்க வேணும் இல்லையா? இந்த 10 பேரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது?
சொல்லு. 10ல 5 சேர்த்தா எவ்வளவு வரும்? நீங்களே சொல்லுங்க அங்கிள். இந்த கையில 5, அப்புறம் இந்த கையில 5, 10. இதுக்கப்புறம் நான் எப்படி என்றதுன்னு தெரியலையே. அட சொல்லப்பா. இந்த ஐடியா நல்லா இருக்கே. 1 2 3 4 5. இங்க 10 இருக்கே. 15. இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே வரலையே. 10 பேரை பிடிச்சிருந்தா மீதம் 5 பேர் தானே அரெஸ்ட் பண்ணி இருக்கணும். ஐடியா இல்லையே. கமிஷனர் சார் 15 திருடங்களை பிடிக்க சொன்னார் மட்டும்தான் மைண்ட்ல இருந்தது, வேற எதுவும் இல்லையே. இதுல கணக்கே சுத்தமா எனக்கு மறந்து போச்சே. இப்ப என்ன பண்றது? சிவா சிவா ஆதி, திருடங்க எங்க? லட்டு சிங் சாரோட தயவால எல்லா திருடன்களும் நல்லபடியா தப்பிச்சு போயிட்டானுங்க. என்னோட பேரு கேலே ஸ்டில் கிவாலா. என் வழியில இருந்து நகது போயிடுச்சுன்னா பையா, இல்லைன்னா உன்னை தூக்கி போட்டுருவேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னைய அடிச்சிட்டியா? இவனை விடாதீங்க. Hands up, Inspector. அந்த சின்ன பையன் கிட்ட என் ஆளுங்க கூட ஃபைட் பண்ண வேணாம்னு சொல்லு, இல்லனா இந்த நிமிஷமே உன்னை நான் மேல அனுப்பிடுவேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. சிவா சிவா ஃபைட்ட நிறுத்து. இவன் என் முதுகுல ரிவால்வர் வச்சு மிரட்டுறான். இந்த சின்ன பையன் இவனோட சைக்கிளை வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு தூரம் நம்மள ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். இவனோட சைக்கிளை தூக்கி போட்டுருங்க. சீக்கிரமா எல்லாரும் வேன்ல போய் உட்காருங்க. ஐயோ, ரிவால்வரை என்கிட்ட கொடுத்துட்டு போற பாரு. நான் எப்பொழுதுமே லைசன்ஸ் இல்லாத ரிவால்வரை யூஸ் பண்ண மாட்டேன். இதை எடுத்துக்கிட்டு போ. லட்டு சிங், பசிச்சதுன்னா அதை அப்படியே சாப்பிட்டுடு. நான் உன்னோட ரிவால்வரை எதுக்கு சாப்பிடணும்? சொல்லு. சரி லட்டு சிங் சார், ஒருவேளை உங்களுக்கு பசிச்சதுன்னா தோல் உரிச்சு சாப்பிடுங்க. ஒரு வாழைப்பழத்தை ரிவால்வர்னு உங்களை ஏமாத்தி தப்பிச்சிட்டாங்க. அவன் என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டானா? இந்த கேங்க பிடிக்கணும்னா நாம கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ராப்ப செட் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். நம்மளோட ட்ராப்ல அவன் கேங்கோட மொத்தமா அவன் தானாவே வந்து மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் நாம அவங்கள பிடிச்சிடலாம். லட்டு சிங் அங்கிள், நான் சொல்றத கேளுங்க. திருடங்க எப்பவோ இந்த வேதா சிட்டியை விட்டு தலை தெறிக்க ஓடி போயிட்டாங்க. அவங்க எல்லாம் ஒரு திருடங்களா? அந்த எலிங்க இந்த சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. என்னோட ஒரு அடிக்கு தாங்க முடியாமையே பயந்து தெரிச்சு ஓடிட்டாங்க. இனிமேல் அவங்க பயத்துல அவங்க வீட்டுல கூட திருடவே பயப்படுவாங்க. அந்த காமெடி இன்ஸ்பெக்டர் நம்மளையே எலின்னு சொல்லிட்டானா? நாமெல்லாம் எலிகள் கிடையாது, நாம எல்லாரும் யானைகள், அப்படித்தானே? ஹேய் லட்டு சிங், நீ என்னையா எலின்னு சொன்ன? நான் யாருன்றத உனக்கு காட்டுறதுக்காக இப்ப வரப்போறேன். உன்னால எப்பவும் என்ன தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. நான் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல மறைஞ்சிருக்கேன். உன்னால எப்பவும் என்ன இந்த இடத்துல வந்து பிடிக்கவே முடியாது. வாங்க போலாம், அந்த லட்டு சிங்க்கு ஒரு பாடத்தை கத்து கொடுப்போம். காலையில இருந்து லட்டு சிங் வெளியே வரவே இல்லை. சரி வாங்க, இவனை நாம ஃபாலோ பண்ணி போலாம். ரொம்ப தூரம் போய் எங்கேயாவது மறைஞ்சிருப்பான். முதல் நாளே
அம்மாடி சார் சார் அவங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு நேரா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க சார். கான்ஸ்டபிளே, திருடங்க வந்துட்டாங்க, அது நல்ல விஷயம் தான். ஆனா சிவா இங்க வந்தானா இல்லை அத சொல்லு. சிவா மட்டும் இங்க வரல, திருடங்களோட கேங் நம்ம 2 பேரையும் அடிச்சு துவச்சு காய போட்டுருவாங்க. லட்டு சிங் சார், நான் உங்க இன்டர்வியூவை டிவில பார்த்தேன். நீங்க அந்த இன்டர்வியூல எல்லா திருடங்களையும் எலி மாதிரி அடிச்சு துரத்திட்டீங்கன்னு சொன்னீங்களே. வா, இப்ப உண்மையிலேயே யாரு எலின்றத கொஞ்சம் சொல்றீங்களா? ஒன்னும் இல்ல, யாருமே இல்லை. அது வந்து அந்த பிளான் வந்து சிவாவோடது தான், சிவாவோடது. பிளான் யார்தான் இருந்தா என்ன, ஆனா இந்த இடத்துல நீங்க 2 பேர் மட்டும் தானே இருக்கீங்க. இங்க லட்டு சிங் அங்கிள் மட்டும் இல்ல, இதே இடத்துல நானும் இருக்கேன். ஏன் சிவா வந்துட்டான், என்னோட சிவா வந்துட்டான். ஏ டப்புச்சு புட்டு டும்பு டக்கு, டப்புச்சு புட்டு டும்பு டக்கு. ஓ, நீ வந்துட்டியா சின்ன பையா? ஆனா உன்னால எப்படி திரும்பி போக முடியும்? பையன்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு சொன்ன அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சீக்கிரம் இவனை புடிங்க, இங்க இருந்து தப்பிச்சு போகவே கூடாது. இந்த வாய்க்கு இந்த பைக்கோ புடிச்சுக்கோ. லட்டு சிங் அங்கிள், இந்த கேங்க மொத்தமா அரெஸ்ட் பண்ணிடுங்க. இங்க 11 பேர் இருக்காங்க, கான்ஸ்டபிளே 12, அப்புறமா ஆதி, யூடி, ரேவாவை சேர்த்து மொத்தம் 15 பேர். நான் நினைச்ச மாதிரியே 15 பேர். என் மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லட்டு சிங் அங்கிள், அந்த விறகுக்கு பின்னாடி பாருங்க, இன்னும் 4 பேர் இருக்காங்க. ஓ, ஏய் அப்படி போடே போடே. மொத்தம் 15. டண்டனக்கா டடக்குனக்கா மொத்தம் 15 பேர் இருக்காங்க. ஏய், இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வசாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல. ஏய், திருட திருட அவனை புடிங்க. திருடிட்டு ஓடிட்டு இருக்கான், அவனை புடிங்க. யாராவது திருடனை புடிங்க. அதோ அங்க ஓடுற பாருங்க, சீக்கிரம் யாராவது புடிங்க.
லட்டு சிங் அங்கிள், அந்த திருடன் ஓடி போயிட்டான். ஆனா அவன் ஓடினதை வச்சு பார்க்கும்போது அவன் ஒரு அத்லீட்டா இருப்பான்னு தோணுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல சிவா. இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வசாதாரணமா ஒண்ணு ஃபேமஸ் ஆகல. சிவா, நான் அந்த திருடனை எப்படி பிடிக்கிறேன்னு வேடிக்கை பாரு. ஹலோ லட்டு சிங் சார். நான் தான். நான் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்டோட கமிட்டி மெம்பர். நம்ம இந்திய சார்பா பங்கு கொள்ள போற ஒரு ஸ்டார் அத்லெட் ஒருத்தர், அதாவது ஷம்ஷேர் சிங், அவர் காணோம் சார். கடந்த 5 வருஷத்துல அவர் நம்ம இந்திய நாட்டுக்காக பல பதக்கங்கள் வாங்கி கொடுத்திருக்காரு. எல்லாமே தங்க பதக்கங்கள் தான். அவர் ஜம்பிங்ல மட்டும் இல்ல, ஜிம்னாஸ்டிக், ரன்னிங், நீச்சல்னு எல்லாத்திலும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. ப்ளீஸ் சார், அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அவர் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். சார், நீங்க கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் மாதிரியே நேத்து நான் ஒரு திருடனை ஜம்ப் பண்ணி ரொம்ப வேகமா ஓடுற மாதிரி நானே பார்த்தேன் சார். என்ன பேசுறீங்க நீங்க? என்னோட ஸ்டார் அத்லெட் ஒரு திருடனா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையேங்க. லட்டு சிங் சார், இதுதான் அவரோட போட்டோ. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்களேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்போர்ட்ஸ் கமிட்டி மேனேஜர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த மாதிரியே நேத்து நான் ஒரு பர்சன் திருடிட்டு போறதை என் கண்ணால பார்த்தனே. ரொம்ப வேகமா ஓடுனான். அவன் ஒரு திருடன் தான். இல்ல சிவா, எனக்கு என்னமோ நீ பார்த்த அந்த திருடன் ஸ்டார் அத்லட்டா இருக்க வாய்ப்பே இல்ல. ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு பர்சன் எதுக்காக திருடணும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நோ சான்ஸ். நீ சொல்றதும் சரிதான் ரேவா. அந்த திருடனை கொஞ்ச நேரம் என் மைண்ட்ல இருந்து எடுத்தாதான் நம்மளால ஸ்டார் அத்லெட்டை தேடி கண்டுபிடிக்க முடியும். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆதி லட்டு சிங் சார் கீழ இருக்காரு. ஒட்டு கேட்டு இருக்கிறாரா? இப்ப பாரு என்னோட வேலைய. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. லட்டு சிங் அங்கிள், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா தான் பேச. எனக்கு இந்த பக்கம் காதுல எதுவும் கேட்கல. அதான் இன்னொரு காது இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்க. அடடே, அது வந்து சிவா, நான் இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன். அதான் அந்த கேஸ பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். ஆனா நான் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர ஒரு பிளானும் பண்ணலையே. இப்ப உண்மை என்னன்னு நீங்களே சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? லட்டு சிங் அங்கிள், இந்த கேஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஸ்டார் அத்லெட்டை கண்டுபிடிக்கலாம். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சு அங்கிள்? திருட எங்க போனா? ரேவா, சீக்கிரமா ஸ்வர்ண ரத்னா ஜுவல்லர்ஸ்க்கு வந்துரு. லட்டு சிங் அங்கிளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. திருடனை நான் பார்த்துட்டேன். சாரி அங்கிள். போக மாட்டியா? சைக்கிள் ஓட்டுறானா, ஃளைட் ஓட்டுறானா? சாரி. அந்த திருடன் எங்க போனா? அவன் திரும்பவும் காணாம போயிட்டானா? நான் மேல போய் பாக்குறேன்.
அங்கிள், இதுக்கப்புறம் உங்களால தப்பிச்சு போக முடியாது. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். திருட்டு பொருள் எல்லாம் திரும்ப கொடுத்துட்டு ஒழுங்கா நீங்களே சரண்டர் ஆயிடுங்க. இங்க பாரு சின்ன பையா, என்ன யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. என் வழியில இருந்து நகர்ந்து போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏன்பா மிஸ்டர் திருடன், நீ எவ்வளவுதான் சூப்பரா ஸ்டைலா திருடனாலும் இந்த லட்டு சிங் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இந்த லட்டு சிங் பேரு சாதாரணமா ஒண்ணு ஃபேமஸ் ஆகல. இது வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட் தான் உன்கிட்ட சண்டை போட்டான். இதே நான் உன்னை ஓங்கி அடிச்சா நீ என்ன அவன் யோசிச்சு பாரு. அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்க. இவன் என்ன மேஜிக் மேனா? பாய் பாய். இந்த அத்லெட்டிக் திருடனை நம்மளால பிடிக்கவே முடியலைங்க. என்ன பண்றது, யாராவது சொல்லுங்களேன். லட்டு சிங் சார், என்னோட ஸ்டார் அத்லெட்டை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வெறும் ஒரு நாள் மட்டும் தான் இருக்கு. அவர் மட்டும் கிடைக்கலனா நம்ம இந்திய நாட்டுக்கு ஒரு கோல்டு மெடல் கூட கிடைக்க வாய்ப்பே இல்ல. சார், நீங்க உங்களோட ஸ்டார் பிளேயரை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்னோட யூனிஃபார்ம்ல இருக்கிற ஸ்டாரே என்னை விட்டு போற மாதிரி இருக்கு சார். எனக்கு என்னமோ உங்களோட ஸ்டார் பிளேயர் தான் இந்த வேலையை செய்யறான்னு தோணுது சார். உங்களால நம்ப முடியலன்னா அங்க டிவிலே போடுறாங்க பாருங்க. நாளையில இருந்து வேதா சிட்டில இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் ஆரம்பமாக போகுது. ஆனா ஸ்டார் பிளேயர் எங்க போனார்னே தெரியல. அதே நேரம் இன்னொரு பக்கம் வேதா சிட்டில ஒரு திருடன் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நிறைய இடத்துல அவன் திருடிக்கிட்டே தான் இருக்கான். திருடனோட ஸ்டைல் ஒரு அத்லெட் மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த திருடன் காணாம போன ஸ்டார் அத்லெட்டா இருப்பானா? உண்மை என்னன்றத இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. இல்ல, நம்பவே முடியல. நம்ம நாட்டு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு திருடன்கிறீங்களா? அவர் ஏழைதான், ஆனா திருட கிடையாது. நான் கிளம்புறேன் சார். ஆனா தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இந்த ஸ்டிக்கர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? அது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு சார். முதல்ல நீங்க கம்மன் ஸ்டார்ட் பண்ணுங்க. லட்டு சிங் அங்கிள், நீங்க எதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சிவா, அந்த அத்லெட்டிக் திருடன் தன்னை ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்ல, அதனால நானும் அவன மாதிரியே சூப்பரா பிராக்டிஸ் பண்ணி அவனை சேஸ் பண்ணி பிடிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். ஒன்னும் இல்ல. அது வந்து இந்த கம்பு கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். லட்டு சிங் சார், நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. உண்மையான ஜம்ப் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன்.
இப்ப எப்படி கீழே இறங்குறது? ஆதி, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழே இறங்கி வா. விழ போறேன். இந்த புது முயற்சியெல்லாம் விட்டுட்டு என்னோட டெரரான முயற்சியிலேயே திருடனை பிடிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். Bye bye. சீக்கிரமா வந்து கார்ல ஏறு. சின்ன பையா, இதுக்குள்ள நீ வராத, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. Hands up. Hey hey, ரெண்டு பேரும் ஒழுங்கா என்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க.
மேனேஜர் சார் நீங்களா? நீங்க இந்த திருடன் கூட இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த திருடனுக்கும் என்ன சம்பந்தம்ங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நாங்க போட்ட எல்லா பிளானும் தான் வீணாயிடுச்சே. இனி என்னத்தை மறைச்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இவர் ஒண்ணு திருடன் கிடையாது. சிங்கானியா இண்டஸ்ட்ரீஸோட ஒரே ஒரு பையன் சார். ஆமா, நான் திருடன் கிடையாது. சில்வர் மெடலிஸ்ட் அத்லீட். என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு கோல்டு மெடல் மட்டும் கிடையாது. எல்லா தடவையும் அந்த கோல்டு மெடலை அத்லீட் ஷம்ஷேர் சிங் தான் வாங்குறான். நானும் இவரும் சேர்ந்துதான் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு பிளான போட்டோம் சார். அந்த ஸ்டார் அத்லீட்ட திருடன் சொல்லி அவனை ஓரம் கட்டணும். அப்பதான் அவனால அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அவனுக்கு பதிலா கோல்டு மெடல் இவர் ஜெயிச்சு கொடுப்பாரு. ஆனா இந்த பையன் குறுக்க வந்து பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சரி புரியுது. சிவா, இந்த சிவா வந்து எங்க பிளான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. நீங்க இவ்ளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கீங்க, ஆனா ஒரு கோல்டு மெடலுக்காக இப்படி ஒரு தப்பான வழியை தேர்ந்தெடுத்திருக்கீங்களே. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. மெடல் கோல்டா இருந்தா என்ன, சில்வரா இருந்தா என்ன, ஜெயிச்சுதான் நமக்கு சொந்தமாக்கணும். இப்போ ஸ்டார் அத்லெட் எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. அவர் என்னோட வீட்ல தான் இருக்காரு. டோர்னமெண்ட் முடிஞ்சதும் நான் அவரை விட்டுலான்னு தான் நினைச்சேன். நான் ஒரே ஒரு தடவை கோல்டு மெடலை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் பண்ண தப்ப நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தப்பான வழியில போனா எப்படி நல்ல வழி தெரியும்? தப்பான வேலை செய்யறவங்களுக்கு சரியான தண்டனை இந்த லட்டு சிங் வாங்கி தருவான். இப்போ சீக்கிரமா போய் அந்த அத்லீட்டை விடுதலை பண்ணி விடுங்க. அவர்கிட்ட மன்னிப்பும் கேளுங்க. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம், உங்க 2 பேரையும் பிடிச்சி உள்ள போட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல கோச் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் வந்து ஜம்பிங்லயும் ரன்னிங்லயும் சாம்பியன் ஆகலாம் முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை ஃபியூச்சர்ல வேற ஏதாவது அத்லெட்டிக் திருட வந்தாங்கன்னா அவங்கள நானே ஓடி போய் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாம் பண்ணி பிடிச்சிடுவேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.